எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மூன்றாவது நாளாக முடங்கின. மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் தொடங்கிய நிலையில் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம், ஆபரேஷன் சிந்தூர், போர் நிறுத்தத்தில் ட்ரம்ப் தலையீடு, கீழடி ஆய்வறிக்கை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்க வேண்டுமென காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்றாவது நாளாக இன்றும் மக்களவை கூடியதும் அவைத்தலைவர் ஓம் பிர்லா இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்பினர். இதையடுத்து அவையை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைப்பதாக அவைத்தலைவர் அறிவித்தார். மாநிலங்களவையில் பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரம் தொடர்பாக விவாதம் கோரி வழங்கப்பட்ட 25 நோட்டீஸ்களை ஏற்க அவையின் துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் மறுப்பு தெரிவித்தார். இதனால் அமளி தொடர்ந்ததால் மாநிலங்களவையும் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கைவிடக் கோரி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரம் மட்டுமின்றி கீழடி ஆய்வறிக்கையை வெளியிட கோரியும், இலங்கை கடற்படையிடமிருந்து தமிழக மீனவர்களை பாதுகாக்க கோரியும் திமுக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த தமிழக எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினர். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் எழுப்புவோம் என திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்தார். 40 லட்சம் வாக்காளர்களுக்கு பீகாரில் வாக்குரிமை இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி வாக்குரிமை இல்லாமல் மக்கள் வாழ்வதில் எந்த பொருளும் இல்லை. ஆக இது மெல்ல மற்ற பகுதிகளுக்கும் பரவக்கூடும். குறிப்பாக எதிர்க்கட்சிகள் அதனால் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் நிறைய இருக்குது என்ற அந்த அச்சத்தின் காரணமாக நாங்கள் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்து விட்டு இதை பேச வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்தோம். ஆனால் இதுவரை அரசாங்கம் எந்த பதிலும் சொல்லவில்லை. நாங்கள் தொடர்ந்து இதை அடுத்த வாரமும் வலியுறுத்துவோம். மக்களவை மீண்டும் கூடிய நிலையில் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரையும் பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. கடும் அமளியால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரையும் பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.